என்னங்க நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? பைத்தியமா பைத்தியமா நடிக்கிறீங்களா? அடியே ஊருக்கு போகணும் வேலை இருக்குடி, கிளம்புனா நான் பைத்தியம் அவனை ஊருக்கு கூட்டி போகுது. எனக்கு என்ன தெரியும் இப்படி நடக்கும்னு? எனக்கா தெரியும்? சொல்லக்கூடாது, சொல்லாம சொல்றேன், புரிஞ்சுக்க, வா போவோம். நீங்க இப்ப சொல்ல எனக்கு அப்படியே அடிவேறு கலங்குது. என்னங்க ஆச்சு? நீங்க தாத்தா போயிட்டாங்களா? ஏய் என்னடி உயிரோட இருக்கையில கூட என்ன போய் பார்க்க விட்டியா? ஹாய் மக்களே, அண்ணா அக்காவை ப்ராங்க் பண்ணுறோம். இன்னைக்கு பண்ணுறோம். ஒரு சின்ன பிளானிங் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி ட்ரை பண்ணுறோம். அந்த பிளானிங்கை வந்து ட்ரை பண்ணுறோம். கடைக்கு போயிருக்கா, வரட்டேன், வந்தோன்னே வச்சு செய்யலாம். ட்ரை பண்ணி பார்ப்போம். A few minutes later. எங்கடி போயிட்டு வர்ற? சொல்லிட்டு தானே போனேன், கடைக்கு போனேன், கால் இடிச்சுக்கிட்டேங்க. கால் அடிச்சுக்கிட்டியா? ஆமா. நொண்டிக்கிட்டே வர்ற? தோலை சீச்சிருச்சு. ஐயே பாத்தியா, எல்லாமே தடங்களாவே இருக்கு. அறிகுறி வந்து தென்படுத்து போலடி. சரி ஊருக்கு கிளம்பு. ஊருக்கா? கால் இது போனதுக்காக ஊருக்கு கூட்டி போறிய? காலையில குசுனால ஊருக்கு கூட்டிட்டு போல. ஊருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, கிளம்பு. ஏன் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு தொந்தரவு பண்ணிட்டு கிளம்பு. முக்கியமான வேலை நீங்க தானே போவீங்க, என்ன ஏன் கூப்பிடுறீங்க? முக்கியமான வேலையை உனக்கு தான்டி. கிளம்புடி, கேள்விக்கு மேல கேள்வி கேட்காடி. பிள்ளைகளை போய் எப்படி கூட்டி போறது? பிள்ளைகளை எப்படி கூட்டிட்டு போறதுன்னா என்னங்க நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? பைத்தியமா நடிக்கிறீங்களா? அடியே ஊருக்கு போகணும் வேலை இருக்குடி, கிளம்புனா நான் பைத்தியம் அவனை ஊருக்கு கூட்டி போகுது. இல்ல பிள்ளைகளை கூட்டிட்டு போறது அப்பெல்லாம் யோசனை இல்லாதவங்க எதுக்கு அல்ல பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனீங்க? வீட்டுல இருக்க வச்சிருக்க வேண்டியதானே? எனக்கு என்ன தெரியும் இப்படி நடக்கும்னு? எனக்கா தெரியும்? ஏதோ வா போக வேண்டி இருக்கு. என்ன நடந்துச்சு? என்ன யோசிச்சு ஒரு மாதிரி பேசுறீல? என்ன ஆச்சு? அது இல்லடி, ஒரு முக்கியமான விஷயமா ஊருக்கு போக வேண்டியிருக்கு. என்ன ஏதுன்னு கேட்காத, சரியா? நீ வா, வந்தீங்கன்னா உனக்கே தெரியும். வா. வீட்டு வேலையா? வீட்டு வேலையா இல்லடி, ஏன்டி போடு பேங்க் வேலையா? பேங்க் வேலையா உன்னைய கூப்பிடுறேன். எனக்கு முக்கியமான வேலை. என்னைய தானே லோனுக்கு இழுத்து விட்டுருக்கீங்க, என்னைய தானே கூப்பிடுறீங்க. நான் சொல்லக்கூடாது, அதனாலதான் வந்து சொல்லாம சொல்றேன், புரிஞ்சுக்க, வா போவோம். புரியுதா? அட என்னன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிளம்புவல. என்ன எதுக்கு கிளம்ப சொல்றீங்க? என்ன முக்கியமான வேலை? சொல்றது நீ அப்படியே செய்யி. ஒரு 3 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் பிள்ளைகளுக்கு, உனக்கு, எனக்கு 3 நாளைக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிளம்பு. வா போவோம். 3 நாளைக்கா? ஏங்க என்ன ஆச்சு? உங்க அம்மா அப்பா போன் பண்ணாங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா தாமா இருக்காங்க. ஏன் தான் இந்த கிளாஸ்க்கு இருக்கு? நான் சொன்னா நீ வர மாட்டியா? வீட்ல இருந்து அத்தை போன் பண்ணாங்களா? எங்க அம்மா அப்பா எதுவும் போன் பண்ணாங்களா? அதெல்லாம் ஏமா கேக்குற? நீ வாமா சொல்றேன், ஃபர்ஸ்ட் கிளம்புமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி சொன்னா நீ வந்து நில குழஞ்சு போயிருவ. கிளம்பு, வா கிளம்பு. நீங்க இப்ப சொல்ல எனக்கு அப்படியே அடிவேறு கலங்குது. என்னங்க ஆச்சு? கிளம்புடி, போக முடியும். நீங்க கிளம்பு, நான் சொல்றேன், நீ கிளம்பு. எங்க அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? போன் பண்ணாங்களா? ஐயோ அவங்க நல்லா தான் இருக்காங்க. அத்தை நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. என்ன ஆச்சு அப்புறம்? எதுக்கு இப்படின்னா சுத்தி வளைச்சு பேசுறீங்களே? என்ன ஆச்சு? எல்லா மனுஷனுக்குமே உள்ளதான். இன்னைக்கு அங்க என்ன, இன்னைக்கு அவட அப்படித்தான், புரிஞ்சுக்க, சரியா? கிளம்பு, வா வா கிளம்பு, வா. நீங்க தாத்தா இருந்து போயிட்டாங்களா? லூஸ் மாதிரி. என்னடி உயிரோட இருக்கையில கூட என்ன போய் பார்க்க விட்டியா? கிளம்பு, ஊருக்கு போவோம், கிளம்பு. பார்க்க முடியாது. அன்னைக்கு தானே கிறிஸ்மஸ்க்கு போனப்ப பாக்குறேன் தானே சொன்னேன். சரி கிளம்பு. தாத்தா என்ன தாத்தா? தாத்தா இறந்து போயிட்டாரா? கிளம்புடி, நீ ஊருக்கு கிளம்பு, நான் சொல்றேன். என்னன்னு சொல்லாம இங்கிட்ட எழுதிட்டு இருக்காத. இப்ப பிள்ளைல போய் எப்படி நான் ஸ்கூல்ல போய் கூப்பிட முடியும்? ஏதாவது சொல்லி கூட்டிட்டா போவோம், வேற என்ன பண்றது? திடுதிப்புன்னு கிளம்புறிய? கையில காசு இருக்கா? வண்டி பெட்ரோல்ல இருந்து நம்ம கை செலவு காசு வேணாமா? ரெடி பண்ணதான் வேணும். வா போவோம், வா. எந்திரி எல்லாத்தையும், துணி மணி எல்லாத்தையும் எடுத்து வா. எந்திரிமா, ஊர் கொள்ளையாமா, கிளம்புமா, வாமா. யார் போன் பண்ணி? மாமா போன் பண்ணாங்களா? அடி அவங்கதான் போன் பண்ணல, நீ கிளம்பு. இப்ப நான் பண்ண உயிரோட இருக்கையில அவரை போய் பார்த்துட்டு வந்திருந்தா கூட எனக்கு மனசாரி போய்கிட்டேன். ஏன்டா இப்படிதான் பண்ண? நான் என்னடி பண்ணேன்? ஊருக்கு தாண்டி உனக்கு கிளம்ப சொல்றேன்.
இல்ல அது நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை எங்க தாத்தா ஒண்ணு ஆகலைங்கிற மாதிரி சொல்லல. நீ ஏன் சிரிக்கிற? இல்ல நீ ஏன் சிரிக்கிறியடி? கிளம்புடி. நீ வாரியா வரலையா? நான் மட்டும் போவா. முக்கி முக்கி அழுதாலும் இங்க ஒண்ணும் ஆக போறது இல்லை. கிளம்பு வா. எனக்கு போன் வரலையே, அதான் எனக்கு கேட்க. எல்லாத்தையும் எடுத்து வை. அழுகாத, மூக்கு செல்லையா அதுல போய் சிந்துற. இப்ப பிள்ளைல எப்படி கூப்பிட போற? போய் கூட்டிட்டு தான் போகணும். கிளம்பு கிளம்பு டக்குனு. இப்ப காசுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னைக்கு போமா, ஒரு 2 நாள் கழிச்சு போமா? 2 நாள் கழிச்சு எப்படிடா போவ? வயசானவங்க இறந்து போயிட்டாங்க, வச்சு தூக்குவாங்களா? உடனே தூக்கிடுவாங்க. உடனே தூக்குறாங்களா? எங்க தாத்தா போய் பார்க்க மாட்டியா? இல்ல இன்னைக்கு போறோமா நாளைக்கு போமா நீ கேக்குற? 2 நாள் கழிச்சு நான் என்ன யோசனைல கேக்குறேன்? தாத்தா போய் பார்த்துட்டு ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருவா. குடிச்சு டம்பா இருப்பார்ல. தாத்தா நல்லா இருக்கிறாரா? உன் தாத்தா செத்து போயிட்டாரு நான் சொன்னா? நான் சொன்னேன். எதுக்கு ஊருக்கு கூப்பிட்டேன்? ஊருக்கு சும்மா வான்னு கூப்பிட்டேன். ஏன் காலைல எந்திரிக்கல நீங்க எவ்வளவு அப்செட் ஆகுது. காலையில இருந்து எல்லாரும் போன் பண்ணீங்கன்னா அப்படியே மண்டையில ஏறிடும் எனக்கு. ஏன்னா அவர் முடியாம கிடக்குறாரு. ஒரு தொலைவாசலுக்கு இருக்கிறவங்க தான் அந்த ஒரு வருத்தம் தெரியும். போய் தான் சொன்னியா? அப்ப நல்லா இருக்கு. யாரு போன் பண்ண? போன் எடு. யாரு போன் பண்ணா? யாருமே போன் பண்ணல. கேட்டே ஃபர்ஸ்ட். அவன் என் தாத்தா நல்லா இருக்கிறாருல. ஜாலியா ஊருக்கு போயிட்டு தாத்தா ஜாலியா போறதுதான் ஊருக்கு கூப்பிடுவியா அவசரமா? ஜாலியா பிள்ளைங்க வந்தோட சனியா ஊருக்கு கிளம்ப முடியுது. திருதப்புன்னு ஊருக்குன்னா அப்ப என் மனசு என்னன்னே யோசிக்க தோணுது. என்ன யோசனை உனக்கு வருது? என்ன யோசனை? ஊருக்கு போயிட்டா தாத்தா செத்து போயிட்டாருமா? நம்ம தொலை தூரத்துல வந்து இருக்கிறவங்க அங்க என்ன நடக்குது, நம்ம சொந்த பந்தத்துல எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு அது தெரிய வேணாமாங்க? ஒரு சின்ன பிராங்க் பண்ணலாம் பார்த்தா அதுக்குள்ள தாத்தா சாவடிச்சேடி. எப்படி பண்ற? நான் என் வாயால சொன்னா தாத்தா செத்து போயிட்டாருன்னு. அவரு முடியாம இருக்கா உனக்கு தெரியாது? இன்னைக்கு நாளைக்கு முடியாம இருக்கிறாரு தெரியாம தெரியாதா? நீயே கணிச்சிருவ தாத்தா போயிட்டாரு அப்படின்னு. அட பைத்தியக்கார மூதேவி, முடியாம இருக்கிற ஒரு மனுஷன் திடீர்னு ஊருக்கு கூப்பிட்டா ஒரு கல்யாணமா சரி 3ஆம் தேதி திருவிழா 3ஆம் தேதின்னு தெரியும். திருதப்புன்னு ஊருக்கு கிளம்புனா நான் எப்படி யோசிக்க தோணியா மனசுக்கு? தாத்தா போட்டு தள்ளிவே எனக்கு தெரியும். அதனாலதான் வந்து உன்கிட்ட அப்படி சொன்னேன். சத்தியமா எனக்கே ஒரு மாதிரியா இருக்குங்க. போன் பண்ணி கேக்குதுங்க. நல்லா இருக்குதா? தாத்தா நல்லா இருக்காரு. அங்க வீடியோ கால்ல இருக்காரு தாத்தா. அட சனியனே. தாத்தா தான் இருக்கா வீடியோ கால்ல. கேளு நல்லா இருக்கறா தாத்தா? நல்லா இருக்கீங்களா? கட்டிங் வாங்கிட்டு வாங்கறது. நீனே வாங்கி கொடுத்துட்டு இருக்கியோ? ஏய் கட்டிங் போடுறா தெம்பா இருக்காப்ல. கட்டிங் வாங்கிட்டு வாங்க. அங்க பாரு தாத்தாவை. தாத்தாவை நிறைய பாத்துக்கிறேன். என்ன நினைப்பாங்க எங்க மாமா எங்க தாத்தா வீடு? எங்க தாத்தா பார்க்க மாட்டாரு. எங்க அத்தை மாமெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? உடனேதான் திட்டுவாங்க. நானா சொன்னேன் நான் ஊருக்கு கிளம்பிடின்னு தான் சொன்னேன். அதுக்குள்ள தாத்தா சாவடிச்சு. ஊருக்கு கிளம்பினா தாத்தா சாவடிச்சு நான் ரெடி பண்ண முடியும்? மக்களே அவத்திலாம் ரொம்ப கொஞ்சம் டென்ஷனான பிராங்க் தான். திடீர்னு ஊருக்கு கிளம்புறாங்க தாத்தா மேல பாசத்துல. ஸோ அதனால வந்து அடுத்த வீடியோ பார்ப்போம். ஆண்டம் நீத்தில் எதுவும் நடக்கூடாது. நல்லபடியா இருக்கணும் எல்லாரும். சாமி தாத்தா பாய்ச்சல் எது பாத்தியா? இல்ல எதிர்பார்க்கல. ஆனா தாத்தா செத்து போயிடுறதுனால சீக்கிரம் பாலு ஊருக்கு போகா. உண்மையிலே அவரு நல்லபடியா ஒரு மேல போகணுங்க நான் நினைக்கிறேன். நான் எங்க அம்மா எல்லாருமே ஏன்னா அவர் ரொம்ப படுத்த படிக்கையா இருக்கிறாரு. நல்லபடியா அவருக்கு என்னைக்கு அவருக்கு எழுதியிருக்கோ அப்படிதான் நாங்க யோசிக்கிறோம். கண்டிப்பா அது வந்து சந்தோஷமான ஒரு நாள் தான். எங்க தாத்தா இறந்தாங்க. திடீர்னு இப்படி சொன்னோன்னே எனக்கு வந்து தாங்க முடியலங்க. அவர் பார்க்கலங்க. உயிரோட இருக்கையில போய் பார்க்கணுங்க. செத்து போய் ஐயோ அம்மா நான் 100 ரூபாய்க்கு மாலை வாங்கி போட்டு அழுகிறது வந்து பாசம் கிடையாதுங்க. குளுக்கோஸ் போடுற மாதிரி கட்டிங் வாங்கி கொடுத்துட்டே இருந்தா எப்படி? ஆள் தெம்பாதான் இருக்காப்புல நல்லா ஜம்முன்னு. அடுத்த டைம் ஊருக்கு போனா கண்டிப்பா எங்க தாத்தாவை காட்டுறேன். ஓகே பாய் சொல்லிடு. பாய் சொல்லிடி. இந்த வீடியோ நீ போட்டு விட்டு நீ திட்டு வாங்கி கொடுத்தீங்க. அதுதான் உண்மையாவே பிராங்க். உண்மையாவே திட்டுவாங்கன்னு அதான் பிராங்க். என்ன யாரும் திட்ட மாட்டாங்க. ஸோ திட்டெல்லாம் இந்த பிள்ளைக்கு ஆகும். அதான் உண்மையான பிராங்க். இது வந்து சும்மா சாம்பிள் தான். இது ஒரு ட்ரைலர். மெயின் பிக்சர் வந்து ஃபோனில் திட்டு வாங்கும்போது தான் இருக்குது. ஓகே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அடுத்த பிராங்க் என்ன அப்படிங்கிறத யோசிக்கிறேன்.